வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சிங்கம் தான் வேட்டையாடின மான தான் கூட்டத்தோட ஷேர் பண்ணிக்குது. காட்டு எருமைக்கு ஒரு பெரிய பீஸ், ஜெப்ராவுக்கு ஒரு ஷேர், ஏன் ஒரு முயலுக்கு கூட ஒரு சின்ன பீஸ். ஆனா முள்ளப்பன்றியோட டர்ன் வந்தப்ப மட்டும் அந்த சிங்கம் அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருச்சு. முள்ளப்பன்றியோ எதுவுமே பேசல, சண்டை போடல, சைலண்டா ஒரு புதருக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துக்குச்சு. அடுத்த நாள் அதே சிங்கம் மீண்டும் வேட்டையாட போகும்போது சடன்லி அந்த முள்ளப்பன்றி ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து அட்டாக் பண்ணுது. அதோட கூர்மையான முட்கள் நேராக சிங்கத்தோட உடம்ப துளைக்குது. காட்டுக்கே ராஜா இப்ப வலியால் கீழே விழுந்து கத்தி துடிக்குது. அந்த நாள் முழுக்க காயப்பட்டதுனால பட்னி கிடக்குது. நீங்களா இத ரிவெஞ்ச், லக், ஸ்ட்ரென்த்னு வந்து சொல்லலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு ஸ்மால் ஹியூமிலேஷனோட ரிசல்ட். அதாவது ஒரு சின்ன அவமானத்தோட வெளிப்பாடு. சைக்காலஜில இதை அட்டாக் தியர்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம சாதாரணமா இன்சல்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிடுவோம். அவங்களுக்கு அது சைலண்டா பாய்சன் மாதிரி சேர்ந்துகிட்டே இருக்கும். வெளியில அமைதியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க பல தடவை காயப்பட்டதுனால ரியாக்ட் பண்ணாமல் தன்னோட கோபத்தை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. பட் ஓரளவுக்கு மேல அவங்களோட பேஷண்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க.